அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதற்கேற்றார் போல செலவுகளும் இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியமில்லை. கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது என்பது விவேகமான ஒரு செயலாக அமைகிறது. அது மட்டுமில்லாம இந்த வாரத்துல இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக கணவன் மனைவி ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக வரன் தேடுவது சம்பந்தமான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. உத்தியோகம் அல்லது வியாபார நிமித்தமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இந்த வாரம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. மனமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் யோகம் கிடைக்க இருக்கு. அதே போல இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானமாகிய மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இதனால் பணி சுமை என்பது சற்று அதிகமாக இருக்குங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுதல்கள் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்தும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பணி நிரந்தர உத்தியோக சம்பந்தமான முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. விற்பனை சம்பந்தமாக வெளி மாநிலங்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. இந்த வாரம் முழுவதுமே புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல இந்த வாரம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் அங்கு கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சந்தர்ப்பங்களும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு உயருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் எடுப்பதற்கு நிதியுதவி தேடி வர இருக்கு. பல காரணங்களினால் இதுவரை மூடப்பட்டிருந்த திரையரங்குகளை மீண்டும் திறப்பதற்கு வழிபிறக்க இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் உருவாக இருக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்த்து இந்த வாரம் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று வலம் வருவதால் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க. கட்சி ஆதரவு பெருக இருக்கு. ஒரு சிலருக்கு அரசாங்க பதவி ஒன்று தேடி வருங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்கு. இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் என்பது உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க இருக்கு என்பதால முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று முயற்சி
முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இந்த வாரம் மாணவ மாணவிகளுக்கு ஜோதிட கலையின் வித்யாகாரகர் என போற்றப்படும் புதன் கிரகம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவியருக்கு யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று பெருமை பெற இருக்கீங்க. அதே போல் சிலருக்கு பிரபல தொழில் நிறுவனங்களிலிருந்து வேலைக்கு உத்தரவு வரும் என்று கொள்வது எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது. விவசாயத்துறையினரை பொறுத்தவரை கிரக நிலைகளின்படி இக்காலகட்டம் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. பயிர்கள் செழித்து வளர இருக்கு. தண்ணீர் வசதி குறைவில்லாமல் கிடைக்குங்க. இயற்கை ஒத்துழைக்கும் நிதி நிறுவனங்களின் சலுகைகள் உற்சாகத்தை தருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலைமை வாங்கும் யோகம் அமைந்துள்ளது. பூமிக்காரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே திடீரென மாற்றமும் ஏற்றமும் வந்து சேர இருக்குதுங்க. உடன்பிறப்புகளுக்கான திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்க இருக்கீங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. பதவி மாற்றம் நிச்சயம் திருப்திகரமாக அமையுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமைய இருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரத்துல உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் அஷ்டமஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடிய இந்த வாரம் என்பது ஆரோக்கியத்தில் தொல்லை அதிகரிக்குங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் உருவாகும். உயர் அதிகாரிகள் உங்களிடம் வேலை பளுவை சுமத்துவாங்க. அதனால் சக பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடு தோன்றலாங்க. வரன் முடிவானாலும் திரும்ப தாமதப்படுங்க. ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாக இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. குறிப்பா துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டு முயற்சி பலன் தரும் விதத்தில் அமைய இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாங்க. பெண்களுக்கு வருமானம் என்பது திருப்தி தரும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய பெயரிலேயே இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒரு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.